இருவரல்ல 1000 கவி மனங்களின் தனி இடம் நான் நானாகவே இருப்பேன் என்ற கொள்கை. நாள்தோறும் நவில்தோறும் சிகரம் தொடும் பண்பு மகிழ்வு என்ற சூட வைத்து அழகு பார்த்து தமிழ் இனிமையான பேச்சாலும் அனைவரையும் கவர்ந்தெடுத்து நம் நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்டவர் தமிழே தன்னுடைய வாழ்க்கை என்று அரும்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி ஹேமலதா அம்மா அவர்களை நன்றியுடன் பணிகிறேன். அடுத்ததாக நம் எண்ணங்களை எல்லாம் வண்ணமயமாக்கி தினம் தினம் அருமையான சான்றிதழ்களை எல்லாம் நமக்கு அள்ளி வழங்கி அது சான்றிதழ் அல்ல இருந்தாலே நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அப்பேற்பட்ட அருமையான சான்றிதழ்களை வடிவமைத்துக் கொடுத்து தொழில்நுட்ப இணைப்பையும் நமக்கு அருமையாக அளித்து அன்புக்குரிய அருமையான பணியை செய்யக்கூடிய அளப்பரிய பணியை செய்யக்கூடிய அன்புக்குரிய தம்பி தர்சுமுல் அவர்களையும் அவரிடம் இணைந்து பணியாற்றக்கூடிய காவியா, சோபியா, தாரா இவர்களையும் அவருடைய இதய கவனங்களுக்கு நன்றி கூறி பணிகிறேன். அடுத்ததாக என் எதிரே அமர்ந்துள்ள ஆளுமை பெருமக்களே, நீங்கள் தான் இந்த தமிழாலய உறவுகள், கவி பெருமக்கள். உங்கள் அனைவரையும் பேராசிரியர்கள், ஆளுமைகள், உதவி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தங்கமான சிறார் குழந்தைகள் அனைவரையும் நான் பணிந்து வணங்குகிறேன். இந்த நாள் இனிய நாள், பொன்னான நாள், இலக்கிய திருநாள், யாரும் மறக்க இயலாத ஒரு நாள். நாம் அனைவரும் இங்கே பள்ளப்பட்டியிலே கூடியிருக்கிறோம் என்றால் நம்மை இணைத்தவர்கள் தான் நம்முடைய சையத் அப்துல்லாஹிர் ஐயா அவர்களும் நம்முடைய ஹேமா அம்மா அவர்களும். அருமையான நிகழ்வு, அருமையான தருணம். இந்த வாய்ப்பை, இந்த நேரத்தில், இத்தருணத்தில் நாங்கள் தவறிவிட்டால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தாது என்றுதான் இடையிலே. ஏனென்றால் இந்த விவாத நிலையில் அவர்கள் இல்லை என்றால் நாம் எல்லாம் இல்லை. அப்பேற்பட்ட உறவுகளை நாம் கௌரவிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதனால்தான் இடையிலே இதை நாங்கள் செயல்படுத்த இருந்தோம். நன்றி. ஒரு தருள் அனைவரும் தொடர்கிறது. யாரும் மறக்கவியலா நன்னாள். இந்நாளிலே விவாத மேடையின் தொடக்கம். எல்லா தலைப்புகளும் சிந்தைக்கு இனியன. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையானால் காலை 10 மணிக்கு அனைவருமே இந்த நேரத்துக்கு நாங்கள் அனைவரும் இணையத்தில் வந்து விடுவோம். அதற்கு உதவி செய்பவர்கள் தான் நீங்க இங்கு பார்த்தவர்கள் எல்லாம். ஒவ்வொரு தலைப்பும் இரு சீர். இந்த தலைப்பு மட்டும்தான் 4 சீரால் அமைந்துள்ளது என்று நினைக்கிறேன். அருமையான ஆகச்சிறந்த தலைப்புகள், சமூக சீர்திருத்தத்தையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், இன்றைய இளைஞர் சமுதாயம் எப்படியெல்லாம் போக வேண்டும், எப்படி நெறிப்படுத்தி செல்ல வேண்டும், பண்பாடு, சொல்ல மறந்த நினைவலைகள் என்று அனைத்தையும் அந்த விவாத மேடையில் அரங்கேற்றுவோம். இந்த உறவுகள் எல்லாம் தமிழாலயத்தில் பயணிக்கக்கூடிய கவி பெருமக்கள் எல்லாம் தங்கள் அதிசயங்கள் நிகழ்த்துவதற்கு துணிவை தோழனாக்கி அருமையாக